வணக்கம் சைலேஷ். வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜாதிகள். ஸோ இப்போ ஓஹோ! ஜாதிகள்னு சொல்கிறப்போ இது ரொம்ப கால வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸுக்கு ஏற்றத்தாழ்வுகளை முடிவு பண்ணுறதுல இந்த ஜாதின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணுது. இது எந்த அளவுக்கு ம், அப்படின்னா அந்த ஜாதின்ற விஷயத்துக்காக ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங்கை கொல்ற அளவுக்கு இங்கே இருக்குது. இப்போ மிருகம் ம், ஒரு மிருகத்தை கொல்லுதுன்னா சாப்பிட்றதுக்காக இருக்கும், உணவுக்காக இருக்கும். ஆனால் ம், இங்கே ஒரு ஃபீலிங்காக பண்ணுறாங்க. ம். லிட்ரலி இப்போ ஒரு சைக்கோ எதுக்காக கொலை பண்ணுவான்? அவன் கொலை பண்ணுறது மூலிமா அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆமா. அவன் முழுக்க முழுக்க அந்த கொலையில் மட்டும்தான் ஹாப்பினஸ் வச்சுருப்பான். பட் இவங்க பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்சில் ஹாப்பி, எல்லா எல்லா விதத்துலையும் ஹியூமன்ஸாக இருப்பாங்க. பட் பர்டிகுலர் இந்த ஜாதின்ற சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சைக்கோ ஆயிடுவாங்க. ஸோ சீரியல் கில்லர்ன்றவன் ஜென்ரலாகவே சைக்கோ, அவங்க பண்ணுற எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க 98% நார்மல் பீப்புள், அந்த 2%க்கு மட்டும் சைக்கோ ஆகிடுவாங்க. ம், ஸோ இது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பர்சன்ட் டேட் படி இந்த ஜாதின்ற வார்த்தையை வச்சு ஹியூமன் டு ஹியூமன் கில்லிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இதோட ம். தொடர்ச்சி, இதோட ஆரம்பம், இந்த ஜாதி அப்படின்ற கான்செப்டோட ஆரம்பம் எங்கிருந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நான் அதை போட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ம், முன்னாடி உன்னை இப்போ இந்தியாவில் இந்தியாவில் ம். மொத்தம் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க? இன்னும் 140 கோடி. 140 கோடி அப்படின்ற இந்த மக்கள் தொகையில் குமார் அப்படின்னு பேருக்கான நபர்கள் எத்தனை பேர் இருக்கலாம்? லட்சம் பேர் இருக்கலாம். தோராயமாக சொல்லு, லட்சம் மொட்டையாக சொல்லாத. ஒரு 2,40,000 இருக்கலாம். சரி, 2,40,000 கவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதில் தமிழ்நாட்டில் எத்தனை குமார் இருக்கலாம்? தமிழ்நாட்டுல எத்தனை குமார் இருக்கலாம்னா ஒரு 80,000 குமார் இருக்கலாம். ஓகே. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல எத்தனை குமார் இருக்கலாம்? கோயம்புத்தூர்ல ஒரு 10,000த்துல இருந்து 20,000த்துக்குள்ள இருக்கலாம். 10,000 வச்சுக்குவோம். இது 10,000த்துல உனக்கு ஒரு ஃப்ரெண்டு குமாருன்னு இருக்கான். அந்த பையனை எப்படி நீ ஐடென்டிஃபை பண்ணுவ? இவங்க மத்தியில் அவனை போய் அவன் குமார் கோயம்புத்தூரில் குமார்னு போட்டுட்ட, லிஸ்ட் இந்தியாவில் 140 கோடி பேர்த்தில் 240,000 பேர் சர்ச் மேலே நிற்குது, குமார்ன்ற பேர் நிற்கிது. அதில் தமிழ்நாடு போட்டதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகி 80,000 பேர் வராங்க. அதில் தமிழ்நாட்டுக்குள்ளே கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10,000 பேர் வராங்க. இப்போ இந்த 10,000 பேர்த்தில் உனக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஃப்ரெண்டு குமார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை? இனிஷியலு. அவங்க அப்பா பேர். இவங்க அப்பா பேர் வெங்கடேசன் வச்சுக்குவோம். இப்போ வெங்கடேசன் அப்பா பேர் இருந்து குமார்னு பையன் பேர் இருக்க மாதிரி குமார் எத்தனை பேர் இருப்பாங்க? அது ஒரு 100 பேர் இருக்கலாம். ஓகே, 100 பேர் இருக்கலாம். இப்போ அந்த 100 பேர்த்துல அந்த ஃப்ரெண்டு ஒருத்தனை கண்டுபிடிக்கல நீ, இன்னும் அது இதில் ரெக்டிஃபை பண்ண உனக்கு என்ன வேணும்? டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ். ஓகே, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு. ஸோ இது கிடச்சிதுன்னா இந்த அட்ரஸில் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த வெங்கடேஷோட பையன் குமார் இருக்கானா? இருந்தானா நீ எதிர்பார்க்குற ஆள் அவன் தான் அப்படின்னு டவுன் பண்ணிக்கலாம் இல்லையா? ம், இது இன்னைக்கு சிஸ்டம். ம், இன்னைக்கு நேஷனல் இல்லை, இன்டர்நேஷனல் லெவல் கூட நம்ம ஒருத்தரை கான்டாக்ட் பண்ண முடியும். 800 700 சொல்கிறேன். அதாவது 1900களில் 1700கள் 1800கள் அந்த காலகட்டத்தில் நேஷனல் லெவல் கான்டாக்ட்லாம் யாருக்கும் இருக்காது. ஊர் இப்போ சேலம்னா இந்த சின்ன வட்டம் தான், ஒரு ஒரு 10 to 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஊர். சேலத்துக்குள்ளேயே அவ்வளோ ஃபெமிலியராக வீடுகள் இருக்காது. ரொம்ப ம், தூர தூரமாக சின்ன சின்ன ஊர்கள், ஒரு 50 வீடுகள் பக்கம் பக்கமாக இருக்கும், ஒரு 100 வீடுகள் பக்கம் பக்கமாக இருக்கும். அதுதான், அது பக்கம் பக்கம் சின்ன சின்ன ஊர்களுக்கு லிங்க் இருக்கும். ம். ரொம்ப ரேராக தான்
இந்த டிராவல் பண்ணி சேல்ஸ் பண்ற ஆட்கள் ஊரு விட்டு ஊர் வரும்போது தேவைப்படுற பொருட்கள்லாம் பண்டமாற்று முறையில வித்து வாங்கிட்டு இருந்தாங்க. ம். இப்ப இதுல இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போற ஒரு நபர் ராமசாமி அப்படின்ற ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஊர்ல எத்தனை ராமசாமி இருப்பாங்க? ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஒரு 10 பேர் வச்சுக்கோமே. இப்ப அதுல இப்படி மொட்டைய போய் இந்த ஊர்ல ராமசாமி யாருன்னு கேட்டா, எப்பா 10 பேர் ராமசாமி இருக்காங்கப்பா, நீ யாரை கேட்கறன்னு கேள்வி கேட்பாங்க. ம். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? டேட்டா பத்தி அன்னைக்கெல்லாம் யாருக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. நீ ஆமா. டேட்டா பத்தி உனக்கே தெரிஞ்சிருக்காது, அப்படி பக்கத்துல ஆமா. தெரிஞ்சிருக்கும். தெரியாது. ஸோ வேற என்ன அங்க தேவைப்பட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க? இப்போ வந்து அவங்க செய்யற தொழிலை வச்சு. இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு. ஆமா. இப்ப தொழில் வந்து தொழில் செகண்டரி தான். இப்ப ஊர்ல பெரிய ஆளா இருந்தா அவரு செய்யற தொழிலை வச்சு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க சொல்லிருவாங்க, இந்த இந்த ரமேஷா, இந்த சுரேஷான்னு கேட்டுருவாங்க. கரெக்ட், நீ சொன்ன பதில் கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பிரைமரியான ஒரு விஷயம் இருக்கு. ஆஹா. இது தொழில். ஐடியா வரல? அதான் சேம் அந்த அப்பா பேர் வரும். ஆ, அப்பா பேர் முக்கியம். ஸோ இந்த மாதிரி முத்துசாமியோட பையன் அப்படின்னா, எப்பா 3 முத்துசாமி இருக்காங்கப்பா, அதுல நீ யாரு என்ன எந்த ராமசாமி கேட்குற அப்படின்னா, பானை செய்கிற வீடு அப்படின்னா அவன் குயவன் மூடா அப்படிம்பாங்க. ஸோ ம். பானை செய்கிற முத்துசாமியோட பையன் ராமசாமி, இந்த இடத்த 10 வீடு தள்ளி போனால் அவன் வீடுப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்பா பேர், அதன் கூட இணைவா செய்கிற தொழில் அந்த காலத்தில் இருந்தது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட பக்கெட் ஆஃப் ஒர்க்கு தான். ஒரு 1000 வேலைகள் இருக்கும், 1000 விதமான ஒர்க் இருக்கும். விவசாயம் ஒன்று, அதில் நெல் வாங்குறதுலேருந்து விற்கிற விவசாயம் ஒன்று. ஆசாரி, இந்த வீட்டில் வீடு, மாட்டு வண்டி, குதிரை வண்டி அந்த மாதிரி ஆசாரி. உலோகம் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு பண்ணுறவங்க, அதாவது தங்கமாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், உருக்கி செய்கிற வேலை உலோக ஒர்க்கு. அதுக்கப்புறம் போனால் கட்டடம் கட்டுறது, மண் வீடு கட்டுறது, அரண்மனை கட்டுறது, இந்த மாதிரி கட்டடம் கட்டுறது. இந்த மாதிரி இன்னும் ஒரு 5-6 ஒர்க்கு தான் பேசிக்கான ஒர்க்காக அன்றைக்கி இருந்துச்சு. இந்த காவலாளி அதுன்னு சொல்லி ராஜாக்கள் காலகட்டத்தில் கொஞ்சம் உள்ளே வந்து வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் பேப்பர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த மிஷினரி சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, கடல் கடந்து போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் அத்தனை காலகட்டமாக ஒரு ஒரு 100-150 வேலை வாய்ப்புகள் மட்டுமே இருந்த ஒரு இடத்துல புது புது கண்டுபிடிப்புகள் வருது. பேப்பர் வருது, பைக் வருது, சைக்கிள் வருது. அப்போ அது சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை வருது, அதில் வேலை செய்ய போகிறாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி இங்கேயே இருக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செய்கிற தொழிலை விட்டு வெளியே வராங்க. இன்னைக்கு அன்னைக்கு இருந்ததை விட ஒரு 1000 மடங்கு அதிகமான தொழில்கள் வந்துருச்சு. அன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லை, இன்னைக்கு கம்ப்யூட்டர் கடவுளத்தை வச்சுருக்கான், கம்பெனி வச்சுருக்கான், வாங்கி வைக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுருக்கான், நடுவில் கடைசியில் ரீட்டைலர் வச்சுருக்கான், இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யறதுக்கு ஒருத்தன், அதை ஸ்பேர் பார்ட்ஸை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன், வாங்கி விற்கிறதுக்கு ஒரு கடை, புது லேப்டாப்பை விற்கிறதுக்கு ஒரு கடை, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடை, சர்வீஸ் பண்ணுறது தேவைப்படுற ஸ்பேர் பார்ட்ஸை விற்கிறதுக்கு ஒரு கடை, இந்த ஸ்பேர் பார்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஆள், டீலர்ஷிப் ஒரு ஆளுது. ஸோ இப்போ ஒரே ஒரு லேப்டாப் சம்மந்தம் மட்டும் ஒரு 6-8 தொழில் வந்துருச்சு. இதே மாதிரி ஃபோனு, பிரிண்டருன்னு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்குக்குமே இந்த விஷயம் இருக்குது. மேனுஃபேக்சர் ஒருத்தர் இருப்பார், சர்வீஸ்க்கு ஒருத்தர் இருப்பார், மேனுஃபேக்சருக்கும் ரீட்டைலருக்கும் நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருப்பார், டீலர் ஒருத்தர் இருப்பார். சர்வீஸுக்கு தேவைப்படுற ஸ்பேர் பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற குரூப் ஒன்று இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் இருப்பாங்க. ஒரு ஒரு எலக்ட்ரானிக் காம்பவுண்டுக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 8 பேர் நடுவில் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த காலத்தில் யார் பொருட்களை வாங்கி விற்றாங்களோ அவங்களே தான் இன்னைக்கு வர பொருட்களை வாங்கி வித்துட்டு இருக்காங்கன்னு கிடையாது. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற எப்படி யாரால என்ன முடியுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ விவசாயத்தை மட்டுமே பின்புலமா ரொம்ப தலைமுறையாக விவசாயம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த குடும்பம் இன்னைக்கு அதை விட்டுட்டு எலக்ட்ரிஷியனா, பிளம்பரா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு
கடை வச்சு கணக்கு போட்டு செட்டியார்னு சொல்லுவாங்க. கடைகளில் உக்காந்து அவங்க வந்து இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அவங்க ரொம்ப ஜென்ரேஷனாக உக்காந்து கடை வியாபாரம் பார்ப்பாங்க. அந்த போன் ஸ்ட்ரக்சரே அவங்க ரொம்ப நேரம் உக்காந்தா அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான உடல் அமைப்புக்கு மாட்டிக்கிச்சு, தன்னை அப்டேட் பண்ணிக்கிச்சு. ம், ஸோ அவங்கள ம், செட்டியார் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ம், கடையில் வணிகம் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொண்ட ஒருத்தர் சாக்கு தச்சுக்கிட்டு இருக்காரு. ம், இந்த இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ம், ரொம்ப காலமா மீனே பிடிச்சிட்டு இருந்த ஒரு ஆளோட பையன் சயின்டிஸ்ட் ஆகி பிரசிடென்ட் ஆனாரு. ம், ஸோ அன்னைக்கு ஒரு இவங்க தான் ரொம்ப தாழ்ந்தவங்கன்னு சொல்ற ஒரு ஆள் தான் இந்தியாவோட சட்ட புத்தகத்தை எழுதினாரு. மீன் அவர் ஓனா படிச்சு எழுதல, பல நாட்டோட சட்ட புத்தகத்தை படிச்சு நம்ம நாட்டோட சட்ட புத்தகத்தை அப்டேட் பண்ணி கொண்டு வந்தார், ஒன்று சேர்த்தாரு, ம், ஆர்கனைஸ் பண்ணார். ம், ஸோ இந்த சிஸ்டம், இந்த ஜாதின்ற சிஸ்டம் உருவானதுக்கான கான்செப்ட் ஒரு பர்டிகுலர் பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டூல், அது மட்டும்தான். ம், பிற்காலத்தில் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டாக வந்துச்சுன்னா, ஒரு மைண்ட் செட் கொண்ட பீப்புள் ஒன்றா இருந்தாங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஸோ ம், வீக்காக இருக்கவன் நம்மளை யார் பாதுகாப்பா அப்படின்ற ஒரு பாதுகாப்பு தேவை எண்ணம் வரப்போ, ஒரு நிலை ஏற்படுறப்ப தன்னை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பின்னாடி போய் சேர்றது வழக்கம். இப்படி பின்னாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு வர்றது தான் முன்னாடி நிற்கிற ஆளுக்கு பலமே. ஓகே. தன்னைத்தானே ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிறவன் பின்னாடி என்ன நம்மளையும் பார்த்துப்பா 4 பேர் நிற்பாங்க. அந்த 4 பேர் நிற்கிறது தான் தனக்கு பலம்னு முன்னாடி நிற்கிறவன் மாறிடுவான். ஸோ இப்படி தான் ம், கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர்ந்து ஒருத்தர் தலைமையாக வச்சு அவங்க எல்லாம் ஒரு குரூப், அந்த ஒரு குரூப்பை இன்னும் வலிமையாகவே வச்சிருக்கணும். அப்படின்னா வெளியே போய் வலிமை இல்லாத ஆட்கள் கூட பழகிடக்கூடாது. ம், ஸோ அவங்க உள்ளே வந்தாங்கன்னா இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகிரும் அப்படின்றதுனால இந்த பேலன்ஸை அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த ம், பேலன்ஸை அவங்களே அவங்களுக்கு தெரியாமல் உடச்சி வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டின்றவங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கிறது இல்லை. அந்த கம்யூனிட்டி எதன் சார்ந்து அந்த கம்யூனிட்டி இருக்கோ, இப்போ வெள்ளாளர்கள் அப்படின்னா விவசாயத்தை சார்ந்து அந்த கம்யூனிட்டி. ஆனால் எல்லாரும் விவசாயம் பண்ணுறதில்ல. ஆமா, கரெக்ட். ம், அந்த கம்யூனிட்டிக்கான அடையாளமே விவசாயம் தான். விவசாயம்னா என்னன்னே தெரியாம அந்த கம்யூனிட்டியில் இருக்கவன் இருக்கான். இருக்காங்க, இருக்காங்க. அப்புறம் அவன் ம், அந்த கம்யூனிட்டி பேரை பயன்படுத்துகிற தகுதி இல்லாமலும் ஆயிடறான்ல. ம், கண்டிப்பா. இப்போ நீ ம், நீ நீ அந்த இடத்துல பிறந்ததுனால உனக்கு அந்த பெருமை கொடுக்குறன்னு சொல்றாங்க. அப்போ ம், மன்னராட்சி தானே ஏத்துக்கிறாங்க. அது 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 லிட்டரலி மன்னராட்சிக்கு ஒரு அடையாளம் தானே. அப்பாவுக்கு அடுத்து ம், பையன்றாங்க. அப்போ அவங்களுக்கு அடுத்து அவங்க குரூப்ல வர ஒருத்தன் தான் அப்படின்னா அது மன்னராட்சிக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ம், ஸோ அப்பாவுக்கு அடுத்து பையன் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ம், குடும்பமே இப்படி பண்றான்னு சொல்லுவாங்க. இப்போ அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கம்யூனிட்டி மாதிரி பண்றாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அடுத்து அதே கம்யூனிட்டி தான் ஆள் வரணுன்றப்ப அதுவும் ஒரு அடக்குமுறை தான். இது ம், இந்த குரூப் ஆஃப் பீப்புள் நமக்கு பாதுகாப்பு, ஒன்றா இருந்தால் தான் பாதுகாப்பு அப்படின்ற நம்பிக்கையில் உருவானது தான். ம். ஓகே. ஸோ இதுலயே இந்த குரூப்லயே ரெண்டா அடுத்தடுத்த காலகட்டம் ரெண்டா பிரியுறாங்க. இதை நம்பி உள்ள இருந்ததுனால நமக்கு இந்த கம்யூனிட்டி தான் நம்மளை காப்பாற்றுன்னு உள்ள இருந்ததுனால நமக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படின்னு பின்னாடி இருக்கிறவன் வெளியே போயிட்டான். ம், முன்னாடி இருக்கிறவன் இதுக்கு மேலே யாராச்சும் வெளியே போயிட்டாங்கன்னா கம்யூனிட்டியில் பவர் போயிடும், நம்ம பவர் போயிடும் அப்படின்னு கம்யூனிட்டி பெருசுன்றத திருப்பி திருப்பி பின்னாடி இருக்கவனுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக அப்போதான் அவன் நிற்பான், இவன் பெரியாளாக இருக்க முடியும். ம், அப்போ அந்த கம்யூனிட்டி விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க, பயமுடுத்துறாங்க. சைக்கலாஜிக்கலாக ஒரு தியரி ம், இருக்கு. நீ ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா அந்த கூட்டத்தில் வீக்காக இருக்க சில பேரை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ம், ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டமே உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும். ம், ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னு நினைப்பில் ரொம்ப
வீக்கான ஒரு மனம் கொண்ட ஒருத்தர் 2 பேர் ஒரு 10 15 பேர்த்துக்கு கம்யூனிட்டினால தான் நீ நல்லா இருக்குன்ற ஃபீலிங்கை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்க அதை ஃபீல் பண்ணுற அதை ஆர்டிஃபிஷியலாக அவங்க கிரியேட் பண்ணுறதை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ம் ஸோ இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். அதாவது நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தா நல்லது அப்படின்னு எல்லாரும் நினைக்காம இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு சில பேர் நினைக்கிறதுனால அவங்க அந்த ம் ஃபார்முக்குள்ளேயே வச்சிருக்காங்க திருப்பி திருப்பி. சில ஓகே சூழல் அவங்க வாழ்க்கை சூழல் காரணமாக வெளியே வந்துடுறாங்க. இந்த கம்யூனிட்டி வேணா ஒன்று வேணா வெளியே வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் கொண்டு போகிறாங்க. ஆனால் ம் இந்த மாதிரி எல்லாரும் போயிட்டா தனக்கு ஆபத்துன்றதுனால தான் ஒரு சாரார் பீப்புளை வந்து அந்த சிலர் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் வச்சுக்கிறாங்க. இதான்ப்பா எல்லாம், இதான் எல்லாம், இதுதான் எல்லான்னு. கண்ணுக்கு முன்னாடி சாமியை பார்க்கறதுல சிலையா தான் பார்க்குறோம். அந்த மாதிரி இது இது பார்க்க கூட முடியாது, உணர கூட முடியாது, இது ஒரு ஃபீலிங் கூட இல்ல இப்போ கிடையாது. ஒரு ஆனால் சிலர்னா என்ன, ஒரு சிலர் யார் அவங்க? லீடர்ஸ்பா. இப்போ ஒரு ஊரில் ஒரு லீடர் தலைவரும் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு இல்ல அவர் தலைவர்ன்ற ஏன் பட்ட அப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு? ஏப்பா அது ஒரு 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 போதை. இப்போ நீ ஒரு 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 4 பேர் இருக்க இடத்துல உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ம் அந்த மரியாதை ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிற வரையும் தான் உனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. அதுதான் ம் எல்லாம் நீ நினச்சிட்ட அப்படின்னா அது காப்பாற்றுறதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. ம் இப்போ நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம்? சம்பாரிச்சா சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. ம் நான் சம்பாரிச்சா சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா எத்தனை பேர் வேலைக்கு போவாங்க? ம் ஸோ அந்த மரியாதை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அந்த பொசிஷன் இருக்கவங்க நம்புறாங்க. அது ஒரு ஃபீலிங் கொடுக்குது. 4 பேர் உனக்கு கீழே இருக்கான், நீ சொல்கிறத கேட்கன்றப்போ ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குது. அந்த ஃபீலிங் ஒரு ம் ஒரு ஒரு அடிக்ஷன் மாதிரி. ம் ஸோ அந்த அடிக்ஷனை லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு பின்னணி ஒரு கூட்டத்தை பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு ம் இது ஒரு பழைய ஸ்டோரி. எனக்கு இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு கிளாரிஃபை பண்ண முடியல, ஏன்னா பர்டிகுலர் நேம்ஸ் தான் மிஸ் ஆகிடுச்சு. ம் அமெரிக்கா ஒரு நாட்டு மேலே போர் தொடுக்குறாங்க. அது ம் ரொம்ப சின்ன நாடு, ஆனால் அமெரிக்காவால் ஜெயிக்க முடியல. ஏன் ம் அப்படின்னா அந்த நாட்டோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சராசரியாக ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். குரூப் ஆஃப் விவசாயிகள் இருப்பாங்க, அந்த விவசாயிகளாக சேர்ந்து அவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். ஸோ யார் ம் இதில் சிவிலியன், யார் இதில் வந்து கவர்மெண்ட் அப்படின்னு அமெரிக்காவால் ஃபைன் பண்ண முடியல. நாட்டுக்குள்ளே இறங்கிட்டான், நாடு ஃபுல்லாக தேடுறான், ஆனால் எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ம் ஆனால் யாரும் அமெரிக்கா கண்ட்ரோல் வரமாட்டுறாங்க. எவனோ ம் ஒருத்தன் உள்ள இருந்து மக்களுக்கெல்லாம் லீட் பண்ணுறான், ஆனால் யார் அவன் கண்டுபிடிக்க முடியல. ம் கடைசியாக அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் தான் அவர் தான் லீடர்னு தெரிய வருது. ஆனால் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி தனக்கடுத்து யார் சக்ஸஸர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் இறக்குறாரு. அந்த சக்ஸஸரும் அவரை மாதிரியே தான், யாருன்னு வெளியே தெரியாது, அவரை மாதிரியே கோமணம் கட்டிக்கிட்டு மக்களோட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ம் ஸோ இது இந்த 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 சீரீஸ் தொடருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் இத்தனை வருஷமாக அங்கே போய் அவனை தேடிட்டீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல, இதுக்கு மேலே அங்கே பணம் செலவு பண்ண வேணாம்னு அங்கே அமெரிக்கா கவர்மெண்ட் மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து பின்வாங்கிடுறாங்க. ம் அப்போ அவர் எழுதின புக்கு வெளியே வருது. ஒரு லீடருக்கான அழகு என்ன அப்படின்னா தன்னோட தேவை இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு சமுதாயத்தை மேம்படுத்தி விட்டுறணும். ஆ தலைவனுக்கான அழகு என்ன அப்படின்னா தலைவனோட தேவை இருந்தால் தான் சமுதாயம் சீராக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் தலைவனே இல்லாட்டியும் எல்லாம் சரியான விதத்தில் நடக்கும் அப்படின்ற சூழலையும் அந்த அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டை சொன்னாரு. கிரியேட் பண்ணுறது தான் நல்ல ம் தலைவனுக்கான உதாரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இங்கே பயங்கரம். இருக்கு இப்போ நல்ல தலைவனே உலகத்துல இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லை. காமராஜர் அவர் தான் எல்லாத்தையும் பண்ணணும் கிடையாது. அதனால தான் அவர் ஸ்டில் பேசிக்கிட்டு இருக்கோம். ம் அமெரிக்கா இந்தியாவுக்கு துப்பாக்கி குண்டுகள் தரமாட்டாங்கன்னு சொன்னப்ப நேரு முழிச்சாரு, எப்படா நம்ம போரை சமாளிக்கிறது அப்படின்னு. காமராஜர் வந்து ம் டப்புன்னு அமெரிக்காவோட கடைகள் என்னென்ன இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்கோ அது அத்தனைத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. உடனே ம் அமெரிக்காவில் துப்பாக்கி குண்டுகள்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ம் ஸோ சாதாரண மக்களுக்கு ஒரு ஊரில் கரண்ட்டு தேவை, கம்பத்தை இன்னும் கரண்ட் கொடுக்கல, மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காமராஜர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்து ஏன்ப்பா இந்த ஊருக்கு என்ன கரண்ட் கொடுக்க, டக்குன்னு கொடுங்க போனால்
ஐயா இதுவரை ஆர்டர் போட்ட கம்பம்லாம் கரண்ட் கொடுத்தாச்சு, நடுறதுக்கு கம்பம் இல்லை, கம்பம் ஆர்டர் பண்ணியிருக்கு, கம்பம் வந்ததுக்கப்புறம் நட்டு கொடுத்துருவோம், ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. காமராஜர் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெரியவர் சிரிச்சுக்கிட்டே வராரு. ஏன் சிரிக்கிறீங்க கேட்டப்ப, இவ்வளோ பெருசு பனைமரம் இருக்குது, அதில் கட்டி கொண்டு போக முடியாதா, நீங்கள் எங்கே இருந்தோ கம்பம் வரணுன்றீங்க அப்படின்னோடனே காமராஜருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே இன்ஜினியர் பார்த்து அவர் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிரு அப்படின்றாங்க. கம்பம் வந்ததுக்கப்புறம் மாற்றி கட்டிக்க, அது வரை பனைமரத்தில் கட்டி லைனை கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. லைனை கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷனை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு கொடுத்துடணும், அந்த இடத்துக்கு இழுக்கக்கூடாது. அதுதான் லீடர்ஸ்க்கான வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கு வரோம் என்ன அப்படின்னா, அந்த லீடர்ஷிப் தனக்கு முன்னாடி இருக்கவன் நல்லவன் அப்படின்னு ஒரு குரூப் பின்னாடி இருக்கு, அவன் இந்த கம்யூனிட்டியை நம்மளே காப்பாற்றுவான் அப்படின்னு. அந்த கம்யூனிட்டியில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் மனசுக்குள்ள என்ன அர்த்தம், முன்னாடி இருக்க ஒருத்தன் நம்மளே காப்பாற்றுவான் அப்படின்னு. அவன் ஒருவத்துக்குள்ளே நெருக்கமாக இருக்கிற மாதிரி இமேஜ் அவன் வச்சிருப்பான். ஆனால் முன்னாடி இருக்கவன் இந்த 1000 பேர் தான் நம்மளே காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது அவனுக்கு தெரியும். இந்த 1000 பேர் இல்லாட்டி தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும். 1000 பேர் இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு 1000 பேர் வந்து தன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்றத லீடர். இன்னைக்கான அரசியல் இன்னைக்கான தலைவர்கள் இருக்காங்க, தனக்கு பின்னாடி இருக்க நபர்கள் தன்னை காப்பாற்றிடுவாங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணுன்ற மனசில் யாரும் இல்லை. ஸோ ஜாதி வந்து குரூப்பாக வாழ்ந்தால் நல்லபடியாக முன்னேறணும். மனு சமுதாயம் ஒற்றுமையாக முன்னேறத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கணுமே தவிர, இப்படி ஒரு ஆள் முன்னேறன்னு ஏமாந்துக்கிட்டு இன்னொருத்தன் அழிக்கக்கூடாது. இந்த குரூப் ஆஃப் கம்யூனிட்டி நம்ம முன்னேறோம், நம்ம மேலே இருக்கோம் நினைக்கிறாங்க. அவங்க மேலேயும் இல்லை, முன்னேறவும் இல்லை. அந்த நினப்பில் மற்ற எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறது. ஸோ ஒரு தனிப்பட்ட நபரை அடையாளம் காண்றதுக்கான டூலாக மட்டுமே தான் இருந்துச்சு. அந்த சில பேரோட தவறான யூசேஜினால இது இப்படி கட்டமைக்கப்பட்டுருச்சு. ஓகே, அப்படி இருந்தாலும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கம்யூனிட்டி வந்து பவர்ஃபுல்லான நபரு கம்யூனிட்டி, இன்னொரு கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் பவர்லெஸ், சில கம்யூனிட்டிக்கு பவரே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு. அது எப்படி நடந்திருக்கும்? எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவல் பவர் இருந்திருக்கும். எப்படி வந்து குறைஞ்சது ஒரு கம்யூனிட்டிக்கு குறைஞ்சிருக்கும்? செய்யற தொழிலை பொறுத்து கம்யூனிட்டி ஃபார்ம் ஆச்சா, இதுல எந்த தொழில வருமானம் அதிகமா வந்துச்சோ அவங்கிட்ட அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றப்ப இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியா இருக்கவன் அதிகமா இருக்கவனுக்கு அடங்கிறது காலங்காலமா இப்போ எப்போ இருந்தாலும் ஒரு வலிமையான சிங்கத்துக்கிட்ட வலிமையில்லாத சிங்கம் அடங்கிதான் போகும். ஸோ லிங்க்கும் ஃபினான்ஸும், இப்போ விவசாயம் தான் அடிப்படையாக அன்னைக்கு முக்கியமான இதாக இருந்துச்சு, சாப்பாடு வச்சு தான் மற்ற எல்லாமே. அப்போ ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறவன் இயற்கையாகவே மேலிடத்துக்கு போயிட்டான். அங்கே வேலை செஞ்சவன் ஆட்கள் இருக்காங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் எடுத்தது வேற. எல்லாரும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், அப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ண தான் ஆள் தேவை. சிலருக்கு பிளான் பண்ண வரும், சிலருக்கு எக்ஸிக்யூட் பண்ண வரும், சிலருக்கு சொல்கிற வேலையை செய்ய தான் வரும். ஒரு வேலை எப்படி செய்யலான்ற ஐடியாவும் இருக்காது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்ற ஐடியாவும் இருக்காது. என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். இது ஒரு செட் ஆஃப் மக்கள். சொல்கிற வேலை எப்படி சாமர்த்தியமாக செய்கிறது அப்படின்றது ஒரு செட் ஆஃப் மக்கள். இப்படி ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு புதுசாக கிரியேட் பண்ணுறது ஒரு செட் ஆஃப் மக்கள். ஸோ இந்த செட் ஆஃப் மக்கள் தான் மற்ற 2 செட் ஆஃப் மக்களுக்கும் ஒர்க்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த லேடரில் இந்த மாதிரி மக்கள் ஒரு நல்ல பொசிஷன் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேரும் இவங்களை ஃபாலோ பண்ணணுன்ற கட்டாயத்தை ஆளாகிடுறாங்க. ஸோ பிற்காலத்தில் இந்த 2 குரூப்பில் ஏதோ ஒருத்தங்க யோசிக்கக்கூடிய திறனோட வராங்க. அவங்க அந்த மீன் பிடிக்கிற குரூப்லேருந்து வெளியே வந்து சயின்டிஸ்ட் ஆகிறது. எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆகிறது இல்லை, அது இந்த குரூப்ல இன்னும் சரி. இந்த குரூப் எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆகிறது இல்லை, பட் இந்த குரூப் சயின்டிஸ்ட் ஆகிருக்கான்.
ம், இதுல இருந்து ஒருத்தர் சிஇஓ ஆகியிருக்கான். ம், இந்த மாதிரி ஒரு ஒரு கோடி லட்சத்துல கோடியில ஆயிரத்துல ஒருத்தங்க ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா பிளான் பண்ற ஐ மீன் புதுசா ஒரு இன்வென்ட் பண்ற கெப்பாசிட்டிக்கு வளர்றாங்க. ம், பட் இந்த குரூப் அந்த அது ஏபிசியும் வச்சுக்குவோமே, இந்த சி குரூப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப காலமா சொல்ற வேலையை மட்டும் செஞ்சு 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 அவங்க அந்த பிளட்லேயே வந்து பார்த்த அப்படின்னா அந்த 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 பார்ட் வந்து டிஃபெக்டாக போயிடும். என்ன சொல்கிறோமோ ம், அது சிம்பிளாக செஞ்சால் போதும், எக்ஸ்ட்ரா யோசிக்க வேணாம், எக்ஸ்ட்ரா யோசிக்கிறதே ம், எங்கள் பேர்டனாக பார்ப்பாங்க. சிலர் தான் அது என்ன அப்படின்ட்டு அதை மீறி வெளியே வர ஆட்கள், எல்லாரும் வெளியே வரதில்லை. ம், பட் இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு ரிசர்வேஷன் கொடுத்து அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கிளாஸில் உட்கார வைக்கணும். ஏன்னா ஜிராஃபி கழுத்து குட்டியாக இருந்துச்சு, மரங்கள் உயரமாக இருந்துச்சு, கீழே கிடைக்கிற புல்லை மேயறதுக்கு நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. மரத்து மேலே இருக்க ம், இறைய மேயறதுக்கு காம்படிஷன் இல்லை. எட்டி 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 ம், எட்டி சாப்பிட சாப்பிட அதோட கழுத்து நீளமானதா ஒரு தியரி இருக்கு. ம், ஸோ அந்த இது ஒரு நாள் நடக்கல, ஒரு ஒரு பல ம், 100 வருஷம் ரெவல்யூஷனில் தான் ஜிராஃபியோட கழுத்து நீளமாக இருக்கு. ஸோ அந்த ம், மாதிரி ரொம்ப காலமாக சொல்கிற வேலையை செஞ்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வளர வழியும் இல்லாமல் விருப்பமும் இல்லாமல் முடியாமல் இருந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள், அந்த சீன்ற குரூப், இன்னைக்கு கிளாஸ் ரூமில் உட்கார்றப்ப அவங்களால உட்கார முடியல ஃபஸ்ட்டு. ம், ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்து அவன் ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஏதோ 2 3 இடத்துல ஒரு இடத்துல அவன் இதே உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபாலோ ஆகியிருக்கும். ஒரு இடத்துல ம், உட்கார்ற மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ம், அதனால ரொட்டீனாக ஒரு இடத்துல அவங்களால உட்கார முடியாது. ஸோ மொதல் ம், ஜென்ரேஷன் லைட்டாக உட்காருவாங்க, அது 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிச்சிருப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன் ஒரு 9ஆம் கிளாஸையும் படிச்சிருப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன் +2 முடிச்சிருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ம், ஸோ இப்படி அந்த ஜென்ரேஷன் இப்படிதான் அந்த சைக்காலஜிக்கலாக அவங்க மாறுறாங்க. ம், ஒரு ஜென்ரேஷனை விட அடுத்த ஜென்ரேஷன் அதை கொஞ்சம் ஃபர்தராக கொண்டு போகிறாங்க. ம். இப்போ அதான் டாக்டர் பையன் டாக்டர் ஆகுறான் அப்படின்னா முதல்ல ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு இடத்துல கரெக்ட், உட்காந்து கரெக்ட். படிக்கணும் வரையணும். ம், அது ஆமா. என்ன பண்றோம், நம்ம டிஎன்ஏல கோட் பண்றோம். கரெக்ட். ஸோ ம், அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ம், ஸோ இப்படிதான் அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, பேசிக்காக திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் அதை ரெகுலராக ரொம்ப ஜென்ரேஷனாக பண்ணுறதுனால, இதுலேயும் எல்லாரும் பண்ணுறதில்ல, பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லேயும் ரேண்டமாக சிலருக்கு வந்து இந்த மற்ற 2 குரூப்பை கம்பேர் பண்ணுறதை விட அதிகமான அளவு ஆட்களுக்கு வந்து திங்கிங் கெப்பாசிட்டியோட பிறக்கிறாங்க. அது பரவாயில்லல்ல. வாழ்க்கையில் கரெக்ட். ஆக்சுவலி வந்து இது வந்து பயாலஜிக்கலாவே இதெல்லாம் நடந்துருது அப்படிங்கும்போது, அவங்க பெருசா கஷ்டப்பட தேவையில்ல. இப்போ இன்னைக்கு வந்து அ இப்போ ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து நல்லா அறிவு இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆ நாளைக்கு படிச்சு தான் முன்னேறணுங்கிற வரத்துல வரும்போது, அவங்க ஈஸியா படிச்சுருவாங்க. ம் அவங்களுக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். ஸோ பட் ஆனா கீழ வேற கம்யூனிட்டில இருந்தவங்களுக்கு இது வந்து ஒரு 2 ஜெனரேஷன், 3 ஜெனரேஷன் அப்படியே தள்ளி போகும். டஃப்பாக இருக்கும். அதனால தான் இந்த ஏ கேட்டகரியில் இருக்கிறவனுக்கு இவன் போட்டி கிடையாது. அதனால தான் இவன் 100க்கு 75 மார்க் வாங்கினா தான் எலிஜிபிள்ன்ற இடத்துல இவன் 100க்கு 40 வாங்கினா எலிஜிபிள்னு வச்சுக்கிறாங்க. அப்போ வச்சுக்கிறாங்க. என்ன ஆகுது, கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அப்போ 2 பேர் ஒரு தட்டுக்கு இங்கே வந்துடுறாங்க. இப்படி கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை புஷ் பண்ண ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 60 மார்க் எடுக்கிற இடத்துக்கு வந்துடுவான். அப்படின்றதான் ஓகே, ரிசர்வேஷன். ஓகே, ஓகே. ஓகே. புரியுது. இது வந்து என்ன சொல்றது? ஒரு படிப்பு அப்படிங்கிற ஒரு அது ஒரு ஃபேக்டர் தான். தளத்துல நாம இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அந்த வகையில இது வந்து நல்லா சூப்பரா மேட்ச் ஆகுது. ஸோ ரெண்டாவது ஈஸியா ஃபினான்ஸ். புரிஞ்சுக்க முடியுது. இப்போ படிப்பு அப்படின்னு இல்லை, ஒரு இடத்துல உட்காந்து கவனம் செலுத்துறதுக்கு படிப்புன்ற ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ம், ஸோ இந்த இந்த ஏ கேட்டகரி பீப்புள் ரொம்ப காலமாக தாராளமான பெரிய பெரிய ஃபினான்சஸை பார்த்து ஹேண்டில் பண்ணி பேசின ஆட்கள். ம். இப்படி அதிகபட்சம் இன்னைக்கு எத்தனை எத்தனை நாளைக்கு ₹1,00,000 அப்புன்ற வார்த்தையை சொல்கிற? புரியல. எத்தன நாளைக்கு? லட்சம் அப்படின்ற வார்த்தையை நீ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்துகிற? இன்னைக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க? இன்னைக்கு என்ன ஒரு 3 டைம் சொல்லியிருப்பேன்.
கோடின்ற வார்த்தைய சொல்லியிருக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஒரு வாரத்துல. ஒரு வாரத்துல ஒரு 2 டைம் சொல்லியிருப்பேன். ஓகேயா? இதை மட்டுமே ஒரு நாளைக்கு 10 வாட்டி சொல்றவனும் நீயும் ஒண்ணா? இல்ல. நீயும் ஏ கேட்டகரி இருக்க, அவனும் ஏ கேட்டகரி இருக்கான். ம். 1000 கோடின்ற வார்த்தையை ரொம்ப கேஷுவலா சொல்ற ஆட்களும் இருக்காங்க. ம். ஸோ இப்போ அவங்களுக்கும் இவனையும் கம்பேர் பண்ண முடியாது. இவன் ஒரு 1000 ரூபா 5000 ரூபா 10,000 மட்டுமே பார்க்குற ஆட்கள், லட்சத்தையே வந்து ம். ரொம்ப பிரமிப்பா பார்க்குற ஆட்கள். ம். அப்போ இவனை மேலே அந்த ஃபினான்ஷியலாகவும் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கிட்ட இருக்க ஃபினான்ஸை எப்படி டெவலப் பண்ணணும், அதுக்கு அவனுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கணும். அந்த திங்க் பண்ணுற இருக்கணும். கெப்பாசிட்டியை தான் படிப்பு மூலயமா கொடுத்துடலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இல்ல, ஏன் இப்ப இப்படி இருக்கவங்க எல்லாம் மாத்தணும்? ஏன் அதை அப்படியே விட்டுட்டு போயிடலாமே? அது இங்கே தான் வந்து ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் வித்தியாசமாகுது. அனிமல் இருக்கிறது ஆசிடிஸ் அப்படியே இருக்கும். அது டிஃபெக்டாக பிறந்தா டிஃபெக்டாகவே இருக்கும், இல்லை நல்லா பிறந்து வளர்ந்து டிஃபெக்ட் ஆச்சுனாலும் அப்படியே இருக்கும். ஆனால் ஹியூமன் தான் டிஃபெக்டையும் சரி பண்ணணுன்ற ஆங்கிளோடய பார்ப்பான் எல்லாத்தையுமே. இல்ல, இப்ப என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இத பண்றதுக்கு எல்லாம் ஒரு ஆள் வேணும்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இப்ப எல்லாருமே வந்து பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் யாருப்பா பாப்பா ரெண்டு அப்படிங்கிற தியரி ஒரு கேள்வி வருது. ரெண்டு தியரி இருக்கு இதுக்கு. So அதான் அதனாலதான் கேக்குறேன். திருப்பி நம்ம பேக் டு டாபிக், அங்கே ஆரம்ப புள்ளிக்கு தான் போகணும். இப்போ இது ம். ஜாதி. இதுக்கு முன்னாடி இப்போ இது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஜாதி. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா வர்ணா சிஸ்டம்ஸ் ஒரு சிஸ்டம் இருந்திருக்கும். ம். இந்த சூத்ராஸ் அப்புறம் சக்திரியாஸ் இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருந்திருக்கும் இல்லையா? இந்த கேட்டகிரிக்கும் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா யாரால போர் பண்ண முடியுமோ அவன், ஏபிசிடி 4 கேட்டகரி இருந்துச்சு வர்ணா சிஸ்டத்திலேயே. அந்த சிஸ்டத்திலேயே கடைசியில் இருக்கவனுக்கு நல்லா போர் திறமை, சண்டை போகிற திறமை நல்லா வந்துச்சு அப்படின்னா இவன் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லெவலுக்கு போயிடுவான். ஃபர்ஸ்ட் ம். லெவலில் இருக்கிறவனுக்கு எதுவுமே வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் லாஸ்ட் லெவலுக்கு போயிடுவான். ம். இப்போ ஒரு ஃபேமிலி, ரிச் ம். ஃபேமிலி, 3 பசங்க, ம். ஒரு பையனுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. ம். பிஸ்னஸும் வரல, ஒரு இன்வென்ட் பண்ணல, படிக்கல, எதுவுமே பண்ண வச்சுக்கோவேன், ம். ஆனால் ஆட்டோமேட்டிக் குடும்பத்துலேருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ம். கட்டத்தில் மற்றவங்க எல்லாரும் சுமையாக மாறிடுவான். கொஞ்சம் ம். கொஞ்சமாக அவனை வீட்டை விட்டு வெளியே தான் பார்ப்பாங்க. ஒன்ஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா டேரெக்டாக அவன் தெருவுக்கு போயிடுவான். ம். இதே தெருவில் இருக்க ஒருத்தன் அவன்கிட்ட அறிவு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையை பார்க்குறான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன பிரச்சனையை பார்க்குறான். எல்லா மக்களும் குப்பையை மார்க்கெட் வாசல்லே போட்டு போயிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், தினைக்கும் அந்த குப்பையை கிளியர் பண்ணி அதை மார்க்கெட் சூப்பராக வச்சு க்ளீனாக வச்சுக்கிறான். அந்த கடைக்கு முன்னாடி க்ளீனாக வச்சுக்கிறான். அதனால் கஸ்டமர் கடைக்கு வந்து போகிறப்ப நல்லா இருக்குது, நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் அடிக்கிறதுனால பூச்செடி நட்டு வைக்கிறான். நல்ல மனமாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்கிறதா நிறையா கஸ்டமர்ஸ் வராங்க, கடைக்கு லாபம் அதிகமாகுது. அதனால் கடைக்காரன் அவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்குறான். தெருவில் இருந்தவன் ம். இது பண்ணுறான், வேலை போட்டு கொடுக்குறான், சம்பாதிக்கிறான், வீடு எடுத்து தங்குறான், கல்யாணம் பண்ணுறான், ஸ்டாஃப் ஒரு முக்கியமான ஸ்டாஃபாக மாறுறான், மேனேஜர் ஆகிறான். ஒரு கடத்தில் அந்த இதில் வந்து இவனை ஒரு பிரான்ச்சை பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ம். இவன் ஒரு பெரிய பிரான்ச்சுக்கு முதலாளியாக இருக்கான். ம். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் புரியுதா? அங்கே இருந்தவன் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் கீழே வந்துட்டான், கீழே இருந்த ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணதுனால மேலே வந்துட்டான். இதே ம். மாதிரி தான் இதுக்கு ரெஃபரன்ஸாக ராமாயணத்தில் வந்து பார்த்தா அப்படின்னா பரசுராமர். பரசுராமர் ஒரு ரிஷியோட பையன். ரிஷிகள் ரொம்ப ம். சாஃப்டான நேச்சர் கொண்டவங்க, ஜென்ரலி ம். ஸ்பீக்கிங். ஆனால் ம். தன்னோட அப்பா அம்மாவை ஒரு சத்திரியன், ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு தெரிஞ்சு வந்த கோவத்தில் தவம் இருந்து சிவன்ட்டு இருந்து ஒரு கோடாலி வாங்கிட்டு போய் 100 கணக்கில் சத்திரியர்களை கொன்று குவிக்கிறாரு, அரசர்களை கொன்று குவிக்கிறாரு. ம். அவரு ரிஷி.
ம். சாந்த சொரூபியா இருக்க வேண்டிய அவரு கோடாலி கொண்டு போய் ரத்தத்தை தெறிக்க விடுறாரு. ஓகே. இதே கர்ண சத்திரியன் பரசுராமர்ட்ட தொழில் கத்துக்கணும், வித்தைகள் கத்துக்கணுன்றதுக்காக தான் ஒரு பிராமணன் அப்படின்னு பொய் சொல்லி தான் கலைகளை கத்துக்கிறாரு. ம். ஸோ அந்த கலையை சொல்லிக் கொடுக்க மட்டும் தான் போறான், இது யாருமே உபயோகப்படுத்த போறது இல்லைன்றதுனால சக்தியன் பிராமணனா மாதிரி தொழிலை கத்துக்கிறான், பிராமணன் சத்திரியனா மாறுறான், சத்திரியன் பிராமணா மாறுறான். ம். இதுக்கும் ஒரு படி மேல போனா அர்ஜுனன் வில்வித்தையில சிறந்தவன், அவனை மாதிரியே ஏகலைவனும் அவனை விட சிறந்தவனா இருக்கான்னு சொல்லி தான் துரோணாச்சாரிய கட்டவரில் வாங்குறாரு. ம். ஸோ அவன் ஒரு காட்டுவாசி, ஏகலைவன் ஒரு காட்டுவாசி, பட் அவன்கிட்ட ஓகே. திறமைகள் இருந்துச்சு. ஓகே 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 ஆக்சுவலி நம்ம இந்த கட்டுக்கதைகளை பத்தி ரெஃபரன்ஸ் வச்சு பேசலாம் நம்ம. இல்லை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த லேடர்ல இருக்கவன் அவன்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா மேலேயும் போறதும், மேல இருக்க ஒருத்தன் கீழே வர்றதும் அன்னைக்கு இருந்திருக்கு. அதனாலதான் ஒரு பிராமணன் சத்திரியனை மாறி இருக்காருன்னு புராணம் சொல்ல நான் ரெஃபரன்ஸா காட்டுறேன். அட, அதுவே வந்து சித்தரிக்கப்பட்டதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அதை நான் ரெஃபரன்ஸா எடுத்து என்ன பண்ணும்? சித்தரிக்கப்பட்டதுன்றியா? அவனுக்கு ஒரு என்ன ப்ரூஃப் சொல்றது? ஓகே, உனக்கு இப்போ சடனாக எனக்கு ப்ரூஃப் ஞாபகம் வரல. பட் என் தியரி என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் இருந்திருக்கு, யாரால என்ன முடியுதோ அவங்க அதை பண்ணியிருக்காங்க. இல்லை இன்னும் பின்னாடி போனோம் அப்படின்னா எல்லாம் தனித்தனி குரூப் ஆஃப் காட்டுவாசிகளாக இருந்திருக்காங்க. ஒரு வலிமையான காட்டுவாசி மற்ற அவன் தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு கெத்து காட்டியிருக்கான், கொஞ்சம் பேர் அவனுக்கு பின்னாடி வந்திருக்காங்க, அது சிவிலைஸ்ட் ஆகுது, ஒரு ஊர் ஆகுது. தன்னுக்கு அடுத்து தன்னோட பையன்தான் வரணும் அப்படின்னு முன்னாடி நிற்கிற தலைவர் ஆசைப்படாத வரை எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. தனக்கு அடுத்து தகுதியான ஒருத்தன் அவர் கூட சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்துடுவான், தலைவன் ஆயிடுவாங்க, அப்படி இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. என்னைக்கு தனக்கு அடுத்து எந்த விதமான டெஸ்ட்டுமே இல்லாமல் தன் பையன்தான் தன்னை சக்சீட் பண்ணுவான்ற மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு இருந்து மேலே இருக்கிறவன் மேலே, கீழே இருக்கிறவன் கீழேன்றதை ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. அதுக்குள்ளார இந்த கேஸ்ட் சிஸ்டம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. தனக்கு அடுத்து என் பையன்தான், ஓகே, இவனை சப்போர்ட் பண்ணுற கொஞ்சம் பேர் பின்னாடி இருந்திருப்பாங்க, இதெல்லாம் இவன் சப்போர்ட் பண்ணான், இவனை மாதிரி இவன் பையனும் இருப்பான், அப்போ அவன் நம்ம சப்போர்ட் பாதுகாப்பான்னு சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் தியரி. இன்னைக்கு இருக்க ஜாதின்றது யார் யாரெல்லாம் ஜாதி பேரை யூஸ் பண்ணுறாங்களோ அதை சம்மந்தப்பட்ட தொழிலை பண்ணாங்கன்னா கூட சரி, ஓகே, அவங்க சொல்லிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தனே இல்லாமல் இருக்க ஆட்கள்லாம் அதை பற்றி பேசுறதுக்கு கூட ரைட்ஸ் இல்லை தான் நான் சொல்லுவேன். அது உருவானதே தொழிலின் அடிப்படையில் தான் அப்படின்னா அந்த தொழிலை பற்றி கேள்விப்பட்டாலாம் வேஸ்ட்டு, அது தொழிலை செய்ய வச்சு தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாம நான் அதுல வந்தேன் அதுல வந்தேன் அதுல வந்தேன்னு பெருமை பீத்திக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. ஸோ அட்லாஸ்ட் என்ன கொடுக்குது உனக்கு? ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஊர்ல ஒரு வாழக்கூடிய 2-3 தலைமுறையா அவங்க தொழில்ல இருந்து வேற தொழில் பார்த்ததுனால அவங்களோட கேப்பபிலிட்டிஸுமே வந்து மாறி மாறி போயிருக்கும். இருக்கும். இத்தனை காலம் மாறி இருக்குமா என்ன? மாறிடும். தட்ஸ் நேச்சர். இல்ல, ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு பினான்சியல் ரிலேட்டடா டீல் பண்ணிட்டு இருந்த அந்த கம்யூனிட்டி முழுக்க இன்னுமே வந்து அதுல வந்து பெஸ்டா தான் இருக்காங்க. அறிவு கூர்மையா இருந்த ஒரு கம்யூனிட்டி வந்து இன்னமுமே அதுல பெஸ்டா தான் இருக்காங்க. மெஜாரிட்டி அப்படின்ற வார்த்தை நம்ம இங்க முடிக்கப்படும், ஒத்துக்கு போடும். ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக அந்த பீப்புள் அந்த குரூப்பில் கொஞ்சம் பேர் ஃபில்டர் ஆகி தோற்று போய் என்ன ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், எப்படி சொல்கிறது, டேட் அவுட் ஆகி வெளியே வரவும் இருக்காங்க. மற்ற ஃபீல்டில் இருந்து கொஞ்சம் பேர் அப்டேட் ஆகி அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி அவங்களோட ஜாயின் ஆகி ட்ராவல் ஆகிற ரீசன்ஸும் இருக்குது. இன்றைக்கி ஒரு காலத்தில் இவெல்லாம் எங்கள் வீட்டு வாசல் கூட மிதிக்க மாட்டான், இன்னைக்கு இவன் தான் எனக்கு கையை பிடிச்சி வைத்தியம் பார்க்குறான்ற அளவுக்கு நீ வந்திருக்கு. புரியுதா? ஸோ இந்த லேடரில் இன்னைக்கு நிறைய சேஞ்ச் ஏற்படுது.
இன்னைக்கு யாரு கீழே ம். யாரு மேலன்றதை நீ எதை வச்சு முடிவு பண்ணுவ? பணத்தை வச்சியா, சரி, அறிவை ஓகே. வச்சா, கரெக்ட் ஆள் தான். வச்சான்னு நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா ஜாதின்றது ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ம். இதுல ஒரு ம். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதை வச்சு இவங்க டிஃப்ரென்ஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தா, ஒரு விஷயத்துல இவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ம். தொழிலை வச்சு வேறுபடுறாங்க, ஆனா இவங்க ஃபாலோ பண்ற ப்ராக்டிஸ்ல ஒன்றுபடுறாங்க. இது ஓ! இன்னொரு கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இன்னொரு தனி டாபிக். இது ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். இவங்க ஃபாலோ பண்ற குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தா அப்படின்னா, வைடா மோஸ்ட் ஆஃப் தி ஜாதிகளுக்கு ஒரே குலதெய்வம் தான். ஆனா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அவங்க அந்த ம். குலதெய்வத்தை கும்பிட்ற விதத்துல. இந்த ம். ரெண்டு ஆண் கடவுள்கள் இருப்பாங்க. ரெண்டு ஆண் கடவுள்கள் தான் வேற வேற பேரை வச்சு வேற வேற விதத்துல வணங்குறமே தவிர, ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஒரு புது புது கடவுள் இருக்கிறது இல்ல. மீன் குலதெய்வம்ன்றது ம். அவங்க குலத்துல பிறந்து இறந்து போன ஒருவர் தான் அப்படி கும்பிட்றோன்றது நம்பிக்கை. பட் ம். எல்லா குலத்துலயும் ரெண்டு அண்ணன் தம்பிகள் தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் அந்த குலத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு குலதெய்வமா மாறி இருக்காங்க. அது எப்படி? ம். ஓகே, ஓகே. ஆக்சுவலி இது சொல்ற மாரி, ஆ இது வந்து அந்த டெம்ப்ளேட் ஒண்ணுதாங்கிறதுனால அந்த மாரி தெரியுது. ஓகேயா? ஆக்சுவலி இப்ப நீ சொல்றது ஒரு பக்கம் 2 பிரதர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு கண்ணி கழியாத பொண்ணா இருக்கும். ஆ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஆ அந்த குடும்ப தலைவனா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அந்த இல்ல அம்மாவா இருக்கும். இல்ல என்ன சொல்றேன்னா, எல்லா கம்யூனிட்டிக்குமே அந்த ரெண்டு பிரதர்ஸே தான் இருக்காங்கன்னு சொல்றேன். அந்த ரெண்டு இல்ல, இல்ல, பிரதர்ஸுக்கு இல்ல, இல்ல. பேர் மட்டும் வைடா சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்ல. ம். நான் பார்த்த ஒரு 4-5 பேர் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில பேசினப்ப எல்லாருமே இப்போ எங்களுக்கு ரெண்டு பிரதர்ஸ் தான். ம். எனக்கு தெரிஞ்சு எங்க ஒரு எங்க ஃபேமிலியில ஒரு பார்ட்ல ஒரு பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல், எங்கள் குடும்பத்தை பிறந்த ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம். அவங்க ஃபாலோ பண்ணதும் ரெண்டு பிரதர்ஸ் தான். ம். எங்கள் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வரவங்களோட இதுலேயும் ரெண்டு பிரதர்ஸ் தான். பட் மூணு வேற வேற கம்யூனிட்டி. ம். எல்லா இடத்துலையும் ரெண்டு பிரதர். அங்கே நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்துக்கு நான்வெஜ் வெட்டிட்டு எங்களுதில் வெட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடணும். அவங்க இதில் ம். அங்கேயே வெட்டி அங்கேயே சமைக்கிறாங்க. இன்னொருத்தங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னி குத்துதல்னு சொல்கிறாங்க. ஸோ ம். நான் பார்த்த வரையும் இது மூணு. இன்னும் ரெண்டு கம்யூனிட்டியும் இதே மாதிரி தான் இருக்குது. ம். வெள்ளசாமி கருப்புசாமி, பெரியண்ணன் சின்னண்ணன், அப்புறம் ஆப்பூசிமாரு ம். அப்படின்னு இந்த நேம் மாறுது. அவங்கள வழிபடுற விதம் மாறுது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி கம்யூனிட்டிக்கு ஐ மீன் கொஞ்சம் வைடாக சில கம்யூனிட்டிகளுக்கு ஒரே ஃபார்மட்டான காடு வச்சுருக்காங்க, ஒரே ஃபார்மட்டான குலதெய்வம் வச்சுருக்காங்க. இப்போ சில பேருக்கு ஓகே. பெண் தெய்வமே ஒரே பெண் பெண் தெய்வம் தெய்வம் தான். இருக்கும். ஆனால் ஒரு ஒரு விதமாக கதை வச்சுருப்பாங்க. அதான் கதை வந்து மோஸ்ட்டா சிமிலரா இருக்கும். ம் அவங்கள வழிபடுற விதம். இப்போ இங்கே ம். வெட்டி எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே வெட்டி அங்கேயே சமைக்கிறாங்க. இன்னொரு இதில் ம். அங்கேயே வேட்டையாடி சமைக்கிறாங்க. ஒரே குத்துனா ம். செத்துடணும் அப்படின்னு ஐதீகம் வச்சுருக்காங்க. அந்த ஊரில் ம். ஏதோ பன்னியால் ஏதோ ஒரு அசம்பவம் நடந்திருக்கலாம். ஸோ பன்னியோட இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இத்தனை ம். அளவுக்கான பன்னியை வந்து கொன்னாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அந்த பண்டிகை வரத்துக்குள்ள அந்த பன்னியோட இனப்பெருக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகியிருக்கும். அதனால சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை கோயிலோட சம்மந்தப்படுத்தி அது எக்ஸ்டென்ட்டும் ஆயிடக்கூடாது. பட் மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ இங்கே அந்த பிரச்சனை இல்லையா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு விருப்பப்படுறவங்க ம். வெட்டி அப்படியே கோயிலுக்குள்ளே வரக்கூட அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். இப்படி அந்த ம். இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர மைய கருத்து ஒன்றா தான் இருக்குது. ம். அப்போ இப்படி பார்த்தா இவங்க எல்லாம் ஒரே பிரான்ச்லேருந்து பிரிஞ்சு போன ஆட்கள் தானோ? ம். ஸோ லிட்ரலி ஒரு பீப்புள் தான், ஒரு குரூப் தான். அந்த குரூப்லேருந்து வெளியே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க, வெளியே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கரெக்ட், கரெக்ட். வெளியே வந்து ம். இவங்களுக்குள்ள வேலை செய்கிறவங்க, இவங்க மூணு பேரும் ஒரு பிளட் பீப்புள் தான். ம். ஸோ இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பெருசாக கோயில் கட்டி வச்சுக்கலாம்.
இவன் இருக்க போன அளவுக்கு கோயில் கட்டுறான், இவன் இருக்க போன அளவுக்கு கோயில் கட்டுறான். இவனால முடிஞ்சது ம், சாமிக்கு படைக்கிறான், இவனால முடிஞ்ச சாமிக்கு படைக்கிறான். பட் மூணு ஒரே சாமி தான். அவனுக்கு ஏற்ற மாதிரி கட்டி அவனுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிக்கிறானுங்க. ம், ஸோ இவனுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தொழிலாக இருந்தாலும் ஒற்றுமை நம்பிக்கையில் வந்துடுது. ம், கருப்பு சாமி வெள்ளை சாமியை கருப்பு சாமி கிருஷ்ணர் அப்படின்னும் வெள்ளை சாமியை பலராமன் அப்படின்னும் ஒரு தியரி இருக்கு. ம், ஸோ கிருஷ்ணருக்கு மீசை இருந்திருக்கு. ஸோ ம். காவல் தெய்வம் முனி பொங்கலை பற்றி ரெண்டு ரெண்டு சாமி வச்சுருப்பாங்க, பெரிய ரெண்டு உருவம் இருக்கும். ஆமா ஆமா. நாலஞ்சு இருக்காது, முதல் ரெண்டு பெருசாக ரெண்டு இருக்கும், ரெண்டு சாமி உருவம் இருக்கும். ம், இந்த ரெண்டு ஆண் தெய்வ வழிபாடுகள் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இது ம். எல்லா சாமி இது இதில் விட்டுரு, குலதெய்வம் சொல்கிற கான்செப்ட்லேயே ரெண்டு ஆண் தெய்வம் நிறைய பார்க்க முடியுது. ஸோ சரி சரி. ஒரு பிரான்ச் லைன்ல இருந்து, சாரி, ஒரு ட்ரீலேருந்து வந்த பிரான்ச்சஸ் தான் இந்த ஜாதின்ற அந்த தொழிலை வச்சு இவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் ம், நம்புறதெல்லாம் வேறு ஒட்டுக்கா ஒரே இடத்துக்கு தான் போகுது. ம். அந்த பிராக்டிசஸ் வந்து லைட்டா மாறுது. ஏன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு அது பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அது அது பிடிக்காததுனால அங்க ஏன் இருந்தே மாறுதுன்னா, பிரிஞ்சு அங்க வந்திருப்பாங்க சில இருக்க பேரு. இடத்த ம், பொறுத்து. இடம் ஒரு ஃபேக்டர். ம். அங்க என்ன கிடைக்குது அப்படின்றத பொறுத்து ஆமா அந்த ஃபேக்டர் ஆமா மாறுது. ஆமா 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 ஆமா. இருக்கும் இருக்கும் இருக்கும். இவன் மலை மேல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ வந்து ஆம், தேன் எதிர்பார்க்கலாம். அவன் தேனை ம், படைப்பான் சாமிக்கு, ஏன்னா அங்க அது ம். கிடைக்கும். கிடைக்கும். இங்க நீங்க சம நிலத்துல வாழக்கூடிய ஏதோ ஒரு தாவர பூவை வந்து நீ போய் அங்க படைக்க மாட்ட. அந்த மலையில என்ன ம், பூ கிடைக்குதோ அந்த பூவை சாமிக்கு படைக்கணும், அவன் ஒரு கதை வச்சிருப்பான். ம், ஆனா சாமி ஒரே சாமியா தான் இருக்கும். ம், ஆனா இந்த சாமி இந்த பூ தான் வைக்கணும், அவன் சாமி சொல்லியிருக்கும்பானுங்க, அது ஒரு கதை வச்சிருப்பானுங்க, அது உண்மையா பொய்யோ அப்போ தட். ஆனா அவன் ம், அங்கிருந்து இறங்கி வந்து இங்கேருந்து பூ பறிச்சு போக மாட்டான். ம், ஆனா ஒருத்தன் அங்கே கீழே இறங்கி வருவான். ஓ, இங்க ஒரு ம், சாமிக்கு இப்படிலாம் கதை இருக்கோ, உங்க சாமிக்கு இப்படிலாம் படைப்பீங்களோன்ட்டு. அப்போ நம்மளும் அவன் சாமிக்கு படைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கையில வாங்கிட்டு போவான் அங்க வைக்கிறதுக்கு, பண்டிகை மாதிரி. ம், ம், வருஷம் ஃபுல்லா அதை பண்ண மாட்டாங்க, ரேரா வந்து இது பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் ம், பண்டிகை. எல்லா கம்யூனிட்டியும் ஒரே பிரான்ச்சுக்குள்ள சேர்ந்து முடிச்சுட்டு திருப்பி வெளியே போறாங்க. ம். ஸோ இதுதான் இருக்கிற ஒற்றுமை. இவங்க எல்லாருமே ஒரே பிரான்ச் பீப்புள் தான். இதில் ம். டிஃப்ரென்ஸ் அவங்க செஞ்ச தொழில் வச்சு இன்னைக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு தொழில்கள் வந்துருச்சு. ம். இதில் மேல் கம்யூனிட்டியில் இருக்கவன் படிக்காம தருதலையா ஜெயிலுக்கு போகிறவனும் இருக்கான், கீழ் கம்யூனிட்டி இருக்க ம். ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆகிறதும் இருக்கான். ஸோ இன்னைக்கு அது பிரேக் ஆகிட்டு, இந்த சைக்கிள் பிரேக் ஆகிட்டு இருக்கு. ஒரு ம். 25% பிரேக் ஆகிடுச்சு, ம். ஒரு இன்னும் 70% பிரேக் ஆகாமல் இருக்கு. இது ம். தேவை, கம்யூனிட்டின்றது தேவை. ஆனால் அந்த கம்யூனிட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறப்ப அது தப்பு. ம். இந்தியாவில் மக்கள் இவ்வளோ இருந்தும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டராக இந்த கம்யூனிட்டின்ற விஷயம் இருந்தாலும், இது ஹியூமன் growthக்காக தான் ரூல் இருக்கணும், ரூலுக்காக ஹியூமன் growth இருக்கக்கூடாது. ஸோ ம். மனித வளர்ச்சிக்கு வேலையே பயிர் சாப்பிடுதுன்னா வேலையை உடைக்கிறது தான் ஒரே வழி. ஆமா. ரூலுன்றது கட்டுப்பாடாக இருந்தால் முன்னேறத்துக்காக இருக்கணும். கட்டுப்பாடாக இருக்கிறதுனால பின்னடைவு ஏற்படும் அப்படின்னா நம்ம இருக்க கட்டுப்பாடு தப்புன்னு தான் அர்த்தம். ஸோ கம்யூனிட்டி ம். ஒரு காலத்தில் உருவானது எது இப்போ எப்படின்னு பார்த்துருக்கோம், எதுக்காக அது தேவைப்படுச்சுன்னு பார்த்துருக்கோம், இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், எது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ம். க்ரோத்துக்காக இருக்கணும், டீக்ரோத் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது. ஸோ ம். இன்னைக்கான வீடியோ லென்த்தாக பேசிட்டோம். ஸோ வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? இல்ல அவ்வளவுதான். ஓகே. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு டாப்பிக்கில் பேசலாம். நன்றி. வணக்கம்.